நீங்க நீங்க நாட்டுல இருக்கிற எல்லாரையுமே உங்களை மாதிரி கருதிக்கிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. தனிப்பெரும் முதலாளிகளின் வளர்ச்சியை ஒரு நாட்டின் வளர்ச்சின்னு கட்டமைக்கிறதை யாராவது நம்புறவே இருந்தா அவன்கிட்ட போய் பேசு, எங்க கிட்ட சொல்லாதீங்க. என்ன இல்ல, தனிப்பட்ட ஒரு முதலாளியின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சின்னு எப்படி கட்டமைக்கிற? எப்படி கட்டமைக்கிற? 2500 ஏக்கர் நீ மேல சிப்டாட் கெடுக்கிற, 2500 பேருக்கு வேலை கொடுப்பியா? நிலத்தை கொடுத்தவனுக்கு என்ன கொடுப்ப? நீ ஒரு கட்டமைக்கிற, நீ தொழிற்சாலை கட்டினா வேலை கிடைக்கும்ங்கிற, வேலை கிடைக்கும். வேலைக்கு என்ன கிடைக்கும்? சம்பளம். சம்பளத்தை வச்சு என்ன செய்யலாம்? சாப்பாடு. எந்த தொழிற்சாலை பைத்தக்கற அரிசி பருப்பை விளைய வைக்கும்னா பதில் சொல்ல மாட்ட. சம்பளம் இருக்கும், சாப்பாடு இங்க இருந்து வர, அது சம்சாரி தானே கொடுக்கணும். அப்ப நிலத்தை பறிச்சுக்கிட்டீங்கன்னா சோறு மண்ணை திம்பிய, எங்க இது எதை திம்ப? தம்பி, இது அறிவு இருக்கிறவன் சொல்லி சிந்திக்கிறது. அப்படி அறிவே இல்லாத ஒரு கூட்டத்துக்கிட்ட நாங்க சிக்கிக்கிட்டோம். அதனால நீ பேசுறதெல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டு